தெய்வீகமான திருச்சி டவுனுக்குள்ள இப்படி டவுசர் சட்டையோட அலையறாளுல இந்த கேக்குறேன். ஏய் நில்லடா நில்லடா, பாத்ரூமுக்குள்ள குளிச்சு புட்டு மாத்து துணி கூட மாத்தாம எங்க போயிட்டு இருக்கீங்க? क्या बोल रहे? நீங்க வடநாடா? அதானே பார்த்தேன். தமிழ்நாட்டுக்கார பிள்ளைய இப்படி டெஸ் பண்ணாதேல. ஏம்மா இப்படிக்கான டெஸ் போட்டுக்கிட்டு எங்க ஊரு பிள்ளைய மனச மாத்துறீங்க? Don't talk too much. திரும்பச்சாவும் பேசுவேன். தொடதறியறாப்லையே கடதறியறாப்லையே அரையும் முறையுமா டெஸ் போட்டு வந்தா ஆம்பளை நிலைமை என்னமாகிறது? என்னடா பொண்ணு கிட்ட வம்பு பண்ற? ஏமா அரையும் முறையுமா டெஸ் போட்டு வந்து நிக்கிறாளுங்க, அவளை கேட்காம ஏன் சட்டையை பிடிச்சு இழுக்கிற? இப்படி அதிகமா பேசுன உன்னை ஈவ் டீசிங், பெண் கொடுமை, வன் கொடுமை, வரதட்சணை கொடுமை, மாமனார் கொடுமை, மச்சன கொடுமை, குழந்தைனார் கொடுமை, அண்ணன் கொடுமை, தம்பி கொடுமை, சொத்துரிமை, பெண்கள் உரிமைன்னு இப்படி எல்லா சட்டத்திலும் மேல கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன். ஆமா, பொம்பளையில காப்பாத்த இவ்வளவு சட்டம் இருக்கே, ஆம்பளையில காப்பாத்த ஏதாச்சும் ஒரு சட்டம் இல்லையா? ஒரு சட்டமும் இல்ல. அப்ப எனக்கு சட்டையே தேவையில்லை, வேட்டியே தேவையில்லை. ஐயாம செக்கி பாய், ஐயாம செக்கி பாய், ஐயாம செக்கி பாய். வாங்க தம்பி வாங்க, கார்ல ஏறுங்க. நான் பைக்ல போறேனே. உங்களுக்காக எல்லா பயல்களும் எல்லா வண்டிலையும் டீசலை ஃபில் பண்ணிட்டு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. நான் என்ன திருச்சி ஊர்வலம் போறேன், 4 கார்ல பவனி வந்து அங்க உள்ளவங்கிட்ட அருமை என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்னன்னு காட்டி இன்னாருமாவும் மன்னாருன்னு பில்டப் பண்றதுக்கா நான் என் பைக்லயே போறேன். எப்படி திருச்சி வரைக்கும் பைக்லயே போறீங்க? பைக் பஸ் மேல ஏறும், நான் பஸ் உள்ள ஏறுவேன். மாப்ள உன்னை யாரா ஊரை விட்டு போச்சுறது? உன்னை நாயத்தை நான் ஐயாட்ட கேட்காம விட டேய் போறேன். வேணாம்டா. விட்றா. டேய் சொன்னா கேளு, வேணாம்டா. அத்தா ஏன்டா அப்படி நினைச்சே? நீதான மாப்பிள்ள உர்றானே, அதான் பாஸ்மான விட்டேன். ஏன் கணேசா, ஹைவேஸே அடக்கமா போய்கிட்டு இருக்கு, நீ குறுக்கு தெரு ஏன் இந்த குதிக்கிற? என்னது? ஓ, இந்த ஏரியால மொத்த சிக்னலும் கட்டா? டேய் மாப்ள, டேய் மாப்பிள்ள நீ வந்துட்டியாடா? பாட்டுக்கா ஊரை விட்டு வந்துட்டு உன்னை பார்க்காம சோறு தண்ணி இறங்கல, தூக்கம் வரல, அதான் உன் கூட வந்து தங்கிருந்துட்டு காவேரி தண்ணியில குளிச்சுட்டு இங்க பெல்லு கம்பெனி இருக்காம்ல, சைக்கிள் கடைக்கு 10 பெல்லு வாங்கலாம்னு வந்திருக்கேன். என் மேல உனக்கு அவ்வளவு பாசமாடா? இருக்காதா? அண்ணே, அந்த சைக்கிள் கணேஷ் அங்க வந்தானா? ஆமா. உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு பாசத்தை பொழிஞ்சிருப்பானே. ஆமா. அவன் உன்னை வேவ் பாக்குறதுக்காக வந்திருக்கான். என்னது? அப்பாதான் நீ அங்க என்ன பண்ற ஏது பண்றன்னு தகவல் சொல்றதுக்காக அனுப்பியிருக்காரு. சரி சரி, நீ போன வை, நான் பாத்துக்கிறேன். இதே அவன் மாரியப்ப மச்சானோட ஈரல் எஸ்டேட்டா? என்ன ஈரல் எஸ்டேட்? ரியல் எஸ்டேட். ஈரல் எஸ்டேட். ரியல் ஈரல். ஆமா, கூட்டி கொடுக்கறோம் கூட மன்னிச்சிடலாம், ஆனா காட்டி கொடுக்கறோம் மன்னிக்க கூடாதுல. துரோவிய விட்டுறலாமாப்ல, ஆனா நம்பிக்கை துரோவிய விட்டுற கூடாது. எங்க அப்பா பேச்சை கேட்டு இங்க வந்த வரைக்கும் ஓகே, ஆனா இங்க வந்து இறங்கணும்னு இந்த விஷயத்துக்கு தான் வந்த மாப்பிள்ள என்கிட்ட சொல்லி சண்டை இருக்கணும். பெல்லு கம்பெனில என்ன தயாரிக்கிறாங்கன்னு தெரியல, சைக்கிள் பெல்லு வாங்க போறேன் என்கிட்ட சொல்ற நீ. அப்ப துப்பாக்கி தொழிற்சாலைக்கு போய் தீபாவளி துப்பாக்கி வாங்குவே நீ? வாங்க நீ. உன் செல்லுல இருந்து ஊருக்கு பெல்லு அடிச்சுது யாரா அது? என்ன மச்சான் நல்லா இருக்கீங்களா? நீயும் வந்துட்டியா? பாண்டியாபுரத்துல வீணா போன அத்தனை எருமைகளையும் நான் தாண்டா மேய்க்க வேண்டியதா இருக்கு. நாளைல இருந்து 1 கிலோ புண்ணாக்கு எக்ஸ்ட்ரா வாங்கடா. சரிங்கண்ணே. டேய் என்னடா அண்ணன்ங்கற, அவர் உனக்கு சித்தப்ப முறையில. இங்க எல்லாமே முறதவரி தாண்டா மாப்பிள்ள நடக்குது. சித்தப்பாவை மச்சான் கூப்பிடணும், மாமாவை அண்ணன் கூப்பிடணும், அத்தைய அண்ணின்னு கூப்பிடணும், தாத்தாவை ஒரு வார்த்தை தெளிவாத குடி கேட்டு போவு. டேய் மாப்ள, மச்ச ஆபீஸ தானே பாத்துக்கிற சொன்னாரு, இங்க இருந்து என்ன பண்ற? ஆபீஸ தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னா கேனப்ப என்ன நினைச்சியா? இங்க இருந்து எப்படி ஆபீஸ பாப்ப? ஆபீஸ் உள்ள இருந்து 10 ஆபீஸ் தெரியுமா? தெரியாது. இங்க இருந்து பாரு ஆபீஸ் எப்படி முழுசா நல்லா தெரியுதுன்னு. இது உனக்கு தேவையா? இது தேவையா? தேவையா? அண்ணா கசாரைக்கு ஆதரவு. ச்சே, ஹேண்ட் பார் பெண்ட் ஆயிருச்சே. எடுத்துற வேண்டியதே. இந்த பழக்கத்தை இன்னுமாடா இவன் உள்ள. மாப்ள, கரண்ட் கம்பத்தை பார்த்தா நாய் காலை தூக்குற மாதிரி. உனக்கு ஏன்டா இப்படி ஒரு கேவலமான பழக்கம்? தங்கமணி கிளினிக்கு எங்கமான டாக்டர்ல போ. வாங்க. என்னடா பொம்பளை டாக்டர் கூட்டு வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அடிபட்டுருச்சிங்க. எங்க அடிபட்டு இருக்கு? எப்பவுமே சைக்கிள் காரதே வந்து இடிப்பேன், டீப்பு பஞ்சர் ஆகு. இப்ப என்னன்னா ஒரு காருக்காரே கண்ட்ரோல் இல்லாம என் மேல வந்து இடிச்சு டயரே தெரிச்சு போச்சுமா. அப்ப நீங்க பஞ்சர் கடைக்குள்ள போயிருக்கணும். டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது, ஓப்பனா இருக்கணும். நீங்க தாங்க மாட்டிய டாக்டர். என்ன கையில அடிபட்டுதா, கால்ல அடிபட்டுதா, எங்க அடிபட்டு இருந்தாலும் உள்ள போய் இருங்க, நான் வந்து பாக்குறேன். நான் பாக்குறேன். இதுக்கு வேணா அப்பவே சொன்னேன். ஜெயந்தி உன் போன் நம்பர் என்ன? 9952422904. ராதியா அது? ஒரு நம்பர் தான் வித்தியாசம். 905. ஏன் நம்பர் இது கொடுத்த?
ஓ சாரி அவன் நம்பரை எரேஸ் பண்ணிரு. எரேஸ் பண்ற நம்பரா இது? மாப்பிள்ள இங்க என்னடா பண்ற? ஆ, சிவகங்கைக்கு எத்தனை பஸ் போகுதுன்னு எண்ணிக்கிட்டு இருந்தேன். வேணாம்டா மாப்பிள்ள, அது மலையாள பொண்ணாவே 2 போட்டு நம்ம தமிழனாவே வாழ்ட்டு போவோம். 2 சேற்று ஒத்துமைக்கு நம்ம பாடுபட்டது போதும்டா. பாதி உடம்போட பாண்டியாபுரத்துக்கு போனோம்னா ஒரு பயனில நம்மள மதிக்க மாட்டாங்கடா. ஐயா காதுக்கு மட்டும் இந்த விஷயம் லீக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்க, என் மூக்குல இருந்து பிளட் லீக் அவுட் ஆகும். லீக் ஆன தொடச்சுக்கலாம் வா. நீ என்னைய தொலைக்காம போக மாட்ட. மாப்ள எங்களுக்கெல்லாம் பிராந்திய வாங்கி கொடுத்துட்டு நீ மட்டும் ஏன் பீர் குடிக்கிற? அதானே. நீங்க எல்லாம் போதை குடிக்கிற குடிகாரங்க. நான் டயட் குடிக்கிறேன். ஆமா, குடிக்கிறதுல அப்படி ஏன்னா டைட் வண்டி கிடக்கு. சொல்லு. உடம்பு அதிகமா இருக்கிறவங்க ரொட்டி சப்பாத்தின்னு தின்னு கம்மி பண்ண டயட் இருக்காங்களா? ஆமா. அது மாதிரி உடம்பு கம்மியா இருக்கிறவங்க பீர் குடிச்சு ஏத்துற ஓ டயட். பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னடா போனோன்ற? ராதிகாவுக்கு லவ் மெசேஜ் அனுப்புறேன். பார்த்து 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள லவ்வா? இது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பப்பி லவ், சிக்கன் லவ், காஃப் லவ்டா. காப்பி லவ்வா? அதுனா கணேசா, சின்ன வயசுல ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னு என்னென்னவோ தோணும், ஆனா ஒன்றும் தெரியாது. உடம்புல என்னென்னவோ பண்ணும், ஆனா ஒன்றும் புரியாது. டேய் ஐயாட்ட இருந்து போன். அப்படியே பேசு. ஐயா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் உட்கார்ந்து தண்ணி இது விளங்கல. இல்லையா, திருச்சியில தண்ணி பஞ்சா, அதே காவேரி ஆத்துல 4 பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கோம்யா. ஆ? குடிச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல வந்தேன். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு சாப்பிடணும்டா. ஆமாயா, சில பேர் நல்லா காய வச்சு ஆட்டு வாட்டரா குடிக்கிறாங்க, சில பேர் பிரிச்சுக்குள்ள வச்சு சிலு சிலு வாட்டரா குடிக்கிறாங்க. சரி, தம்பி சாப்பிட்டு நல்லா இருக்கானா? குளுகையோட சாப்பிடுறாரியா, தண்ணி குடிக்கிறதுல கூட டைட்டா மெயின்டைன் பண்றாரு. எதுக்கு டயட்? உடம்ப கண்ட்ரோலா வச்சுக்கிற சில மருந்துகள் சாப்பிடுறாரியா. அப்படியா? சரி, நல்ல மருந்தா இருந்தா இங்க ஒரு 10 பாக்கெட் வாங்கி அனுப்பு, அவங்க அம்மாவுக்கு கொடுக்கலாம். அது பாக்கெட்ல வரதில்ல, பாட்டில்லதே வரும். கொரியர்ல அனுப்புனா கொட்டி தீத்துருவாங்க. நான் வரும்போது 4 பாட்டில் புடிச்சுக்கிட்டு வரையா. சரி, போன தம்பிட்ட கொடு. ஒண்ணும் இல்லைன்னா வாசமாடா அடிக்க போகுது. தம்பி, உனக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சு. எப்பாவது நேரம் கிடைக்கும் போது வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல வாங்கிட்டு போயிரு. சரிங்க. செலுவை இல்லாம சிவகங்கை பக்கம் போனா நம்மள சீவி எரிஞ்சு விடுவாங்கல்ல. ஆஹா, குடிச்சிருக்கமே, குடிச்சிட்டு வண்டி ஓட்டு போனா போலீஸ்காரன் பிடிச்சி உள்ள வச்சிருவானே. தள்ளிட்டு போயிட வேண்டியதே. வந்துட்டீங்களா? ஊதுடா. டேய், ஒழுங்கா ஊதுடா. இந்த ஊதுறையா? டண்டடக்கா டடக்கடக்கா. கிண்டலா? தண்ணி அடிச்சிருக்காங்க இருக்கு ஊது சொன்னா அடிச்சிருக்கையா? தெருவுக்கு தெரு ஒயின் ஷாப்பை திறந்து வச்சு வாங்க வாங்க குடிக்கிறா குடிக்கிறான்னு சொல்லி எங்ககிட்ட உள்ள காசை ஃபுல்லா உருவிடுறாங்க. சைக்கிளையும் பைக்கிளையும் வர வச்சுட்டா போக முடியும், வீட்டுக்கு கொண்டுகிட்டு தானே போக முடியும். ஒண்ணு பண்ணுமியா, குடியாரருக்கு மட்டுன்னு நைட்டு 7 மணிக்கு மேல ஒரு பஸ் விட சொல்லுங்க. ஃபுல்லா குடிக்கிற ஏறி வீட்டுல வந்து படுத்துறோம். ஓவரா பேசாதடா. அப்படித்தான் பேசுவேன். குடிச்சு புட்டு வண்டியை ஓட்டிட்டு போக கூடாதுன்னா உங்க அதுல சட்டம் இருக்கு. தள்ளிட்டு போக கூடாது சட்டம் இருக்கா? வண்டியை தள்ளிக்கிட்டு போறது தப்பு இல்லடா, ஆனா அடுத்த வண்டியை தள்ளிக்கிட்டு போறதுதான்டா பெரிய தப்பு. நீ தள்ளிட்டு வந்தது எங்க ஏட்டையா வண்டிய. நீதான்டா என்ன கீழே தள்ளுனா? சொல்லி நீதான்டா என்ன போடுற? கோச்சிக்காதீங்க, ஹேண்ட்பேர் பெண்டா இருந்துச்சு, அதான் இடிச்சு போட்டேன். ஆண் பாரு பெண்டா. ஊர்க்காரங்களா ஓடுவாங்க. ஏண்டா ஒரு பொட்ட பிள்ளைய நட்ட நடு ரோட்ல இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க? அந்த புள்ள அங்கிட்டு நிக்குது, நான் இங்கிட்டு நின்று சைக்கிளுக்கு பெண்டு தானே எடுத்தேன். காலி பைய மாதிரி இந்த புள்ள கைய பிடிச்சி இப்படி இழுத்தானா, இல்ல பொறுக்கி பைய மாதிரி இந்த புள்ள இடுப்பை பிடிச்சி இப்படி கிள்ளனா, இல்ல முள்ள மாதிரி பைய மாதிரி இந்த புள்ளைய பிடிச்சி இப்படி முத்தனா, காம குடிற மாதிரி பக்குவமா பாய விரிச்சு அதுல படுக்க வச்சு இவன் மேல பாய பார்த்தனா. விட்டுக்கடா விட்டுக்கடா. அவன் அப்படி பண்றான். எல்லாரும் தானே பாத்துட்டு இருந்தீங்க, நான் என்ன புதுசா ரியாக்ட் பண்றது? எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு எங்க கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணிட்டியடா. ஓவராத்தையும் போயிட்டோமோ. எப்படா தப்பிக்கிறது? ஐடியா, இது இரும்பு செயின் இல்லடி, இரும்பு கோட்டை. எல்லாரும் உட்காருங்க. பயப்படுவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் செட்டில் ஆகுறாங்க. இப்படி எல்லாம் ஆகணும் தெரிஞ்சுதான் நாங்க வரும்போதே பிக்கப் பண்ணிட்டு வந்தோம். என்னத்தடா? கருங்கல்ல தான். கராத்தா கும்கும்மே கருங்கல்ல கண்டா பயந்து ஓடிரும். இந்த கணேசி என்ன பண்ணுவே?
அண்ணா அண்ணியை பார்க்க போறேன். அண்ணி ஓகே சொல்லணும்னு உன் தலையும் பயிரங்கிட்ட வேண்டிக்க. இன்னும் முறைக்கிற உனக்கும் கல்யாணம் காட்சியில உண்டு. என்ன தம்பி இதுக்கு போய் யாரு பொண்ணு யோ, உனக்கு தான் அவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேன். ஆனா நம்ம குட்டி பாண்டியாபுரத்துல பல பிகர்களை செட்டப் பண்ணி வச்சிருக்கு. என்ன கணேசா சொல்ற? யோ, கேட்ட திறந்து வச்சா எதையாச்சும் ஒரு பிகரை தள்ளிக்கிட்டு ஆத்தாங்கிற பக்கத்து போயிருது. என்னைக்காச்சும் ஸ்பாட்ல பிகரோட மாட்ட போற, அன்னைக்கு அடிக்கிற அடியில பூச்சி வண்டி மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு இழுத்துக்கிட்டு தெரிய போறடி. ஏய், எல்லாமே எனக்கு புரியுதுப்பா. இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாக்கு சினிமா நடிகர்களை கூட்டு வரலாம்னு இருக்கோம். யார கூப்பிடலாம்னு நீங்களே சொல்லுங்க. சூர்யா கூப்பிட்டுவா. இல்ல இல்ல. ஏய், நிப்பாட்டு. நான் உலகநாய கமலஹாசனை கூட்டு வரட்டுமா? ஒரு 20,000 ரூபாய் செலவாகும். எதுக்கு 20,000 ரூபாய்? மெட்ராஸ்ல இருந்து மதுரைக்கு ஃப்ளைட்ல வரணும். வழியில குடிக்கிறதுக்கு டொரினோ கொடுக்கணும், சிறுதண்டா கொடுக்கணும். இந்தாப்பா 10,000 ரூபாய் அட்வான்ஸ். அப்படி தேவர்மேன் கமலஹாசன் வேணுமா இல்ல தசாவராத கமலஹாசன் வேணுமா? எந்த கமலஹாசன் வேணும்னு கரெக்டா சொல்லி கொடுங்கப்பே. அவர் வந்தாலே எங்களுக்கு பெருமை தானையா. அவர் எப்படி வந்தாலும் பரவாயில்ல. சரி. வணக்கம். அண்ணே உள்ளதே இருக்காங்க. வாங்கனே மேடைக்கு போலாம். உள்ள கண்ணா ஏகனே கண்டங்கள் கண்டு ஏக்கும் இனி ஐநாவும் உன்னை அழைக்கும். உள்ள கண்ணா ஏகனே நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த உலகநாயகன் கமலஹாசனே இப்ப உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போறாரு. பாடுங்கனே. ஓஹோ, என்ன அருமை. கமலாசனை கூட்டு வரேன்னு சொல்லிட்டு காமெடி சைஸ்ல சின்ன பையனை கூட்டு வந்திருக்கா. யோ, இவர்தே களத்தூர்க்க நம்ம கமலஹாசன். விவகாரமா போயிரும்டா. யோ, அன்னைக்கே உங்கள்ட்ட கேட்டல தேவர்மேன் கமலஹாசன் வேணுமா இல்ல தசாவராத கமலஹாசன் வேணுமான்னு. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ தானே சொன்ன. இப்ப என்னன்னா பேச்சு மாறிய போடுற போட்ல இப்ப நீ குணா கமலாசனை மாற போறடா. டேய் முருகா, அதை அடிச்சு விடு. கணேசா டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. டேய் பழனி, அதை ஒட்டி விடு. அண்ணே ஆன் பேர் பண்ட் எடுக்கணும்ண்ணே. ஆண் பாரு பெண்டா, நான் எடுக்கிறேன். என்ன ஹேண்ட்பேக் பெண்ட் எடுக்கணும் மட்டும் அவரே போறாரு. இது ஒரு வியாதிடா. எங்க ஆன் பேர் பெண்ட் இருந்தாலும் அண்ணன் காலை விரிச்சுக்கிட்டு போயிடுவாரா. பெண்டுக்கு பெண்டு எடுத்தது மாதிரி ஆச்சு, சொஞ்சு விட்ட மாதிரி ஆச்சு. கடைசி மேல இடிச்சா பாரு. மாமாய் முட்டைய உடைச்சிட்டியல. ஏத்தாச்சி, 2 முட்டை உடைச்சதுக்கு இந்த புலம்புறியை பட்டவனுக்கு தாண்டா தெரியும் வலி. வாடா மாப்ள. மாப்பிள்ள 10 சைக்கிள் வாடகைக்கு வேணும்டா. எதுக்குடா மாப்ள? இந்த கூத்துலூர்காரனுங்க பேண்ட் கட்டுறதுக்காக போயிட்டு இருக்கோம். பைக்ல போலாம்ல. பைக்ல போனா பெட்ரோல் இல்லாம நின்னுட்டாலோ ரிப்பேர் ஆயிட்டாலோ தூக்கிட்டு வர முடியுமா? இதே சைக்கிள்ல தள்ளி தூக்கிட்டு வந்துடலாம்ல. கரெக்டான ஐடியா மாப்ள. என் சைக்கிள் அப்பல எடுத்துட்டா வாடகையே வேடா. ஏய், இங்க இருந்து பிரிஞ்சு போய் 4 மூலையில இருந்து தாக்கணும். டா மந்தையில உட்கார்ந்து சீட் விளையாடிட்டு இருக்காய் டேய். சீட்டாடி விளையாடி சீட். இன்னைக்கு ஒரு சீட்ட கிளிக்கிறே. எங்க ஊர் கர்ணியா வேக்கிய தலையில தூக்கி பிடிச்சு கழட்டடா. தூக்கி சேட்டட மச்சான். பாண்டியத்துக்காரங்க நம்ம ஊர்க்காரங்க துணி அமுக்குறாங்க. எல்லாரும் ஓடியாங்க. டேய் எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டீங்கடா. மாப்ள, டேய் எப்படி சைக்கிள் ராட் விட்டு போறியடா? அவசரத்துக்கு தலையில தூக்கி வச்சிட்டு வந்துடலாம் சொன்னேன். ஊரை சுத்தி ரவுண்ட் கட்டுங்கப்பா. யாரையும் வெளிய விட்டுறாங்க. இப்படி ஊரை சுத்தி காட்டியடா. ஒரு டொரினோ குடிச்சாத்தே தாவ தீரும். எப்படி சைக்கிள் எடுக்க அவங்க இங்க வந்துதான் ஆகணும். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. அப்பா சைக்கிள் கடை வச்சு கொடுத்தாரு. மயனி அதை காலி விடிட்டு. உன் சைக்கிள் சேஃப்டி பண்ணு, அவ்வளவுதானே? சொல்லு மாப்ள. சரி மாப்ள. இப்ப பாரு என்ன நடக்குது. நேரத்துல வைக்க போறப்ப தீ பிடிச்சி எரியுது. நம்ம ஆட்களெல்லாம் குறைஞ்சிட்டு ஓடியப்பா. மாப்ள, சூப்பர் ஐடியாடா. ஓடியா சைக்கிள் தூக்குவோம். ஆடியா வரதுக்காரனா கொக்கா. டேய் வேமா மிதிங்கடா. ஏய் ஆன் பார் பெண்ட். என்னடா வேணும்? எடுக்கணும். அதத்தே நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. நான் ஒண்ணு எடுக்கணும்டா. எங்க ஊர்கார பேண்ட் அவுத்தது கூட தப்பு இல்லடா. ஆனா எங்க ஊரு சைக்கிள் அசிங்கப்படுத்திட்டடா.